ஹலோ எவ்ரிவன், வணக்கம். ஸோ கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமா இந்த கியூபர்நெட்டிஸோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. கியூபர்நெட்டிஸில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம ஒரு 6 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த 6 வீடியோலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டெய்னர்ஸ் எப்படி டெப்ளாய் பண்ணுறது, சர்வீஸ்னா என்ன, கான்ஃபிகரேஷன் மேப்னா என்ன, சீக்ரெட்ஸ்னா என்ன, வால்யூம்ஸ்னா என்ன, அதெல்லாம் வால்யூம்ஸில் எத்தனை டைப் இருக்குது, சர்வீஸில் எத்தனை டைப் இருக்குது, எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்ன ஏன் முக்கியம் அப்படின்னா வந்துட்டு கியூபர்நெட்டிஸோட நெட்வொர்க்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம படித்த கான்செப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒன்று ஒரு இதுக்குள்ள கம்யூனிகேட் ஆகும். ஆனால் அந்த கம்யூனிகேஷன் மெயினாக எப்படி நடக்குது, அதில் வந்துட்டு அதோட பேஸ் லேயர் என்ன, எது எதோட கம்யூனிகேட் எப்படி ஆகுது. இப்போ நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் போக போகிறதில்ல, இது வந்து கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப லேமன் ஸ்கேல்ல தான் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கியூபர்நெட்டிஸ் அட்மின், ஓகே, நிஜமா நீங்க வந்து ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு கிளஸ்டர் நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா வந்து கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்றது யார் வேணாலும் பண்ணலாம். டெப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றது ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணா டெப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதோ, கான்ஃபிகரேஷன் மேப்பை வந்துட்டு எனேபிள் பண்ணுறதோ, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன பசங்க கூட பண்ணுறது. ஒரு ஆர்கிடெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்களே வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, உங்களை வந்து கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டர் வந்து செட்டப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு வந்துட்டு அந்த நெட்வொர்க்கிங் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஏபிசிடியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ அந்த கியூபர்நெட்டிஸ் நெட்வொர்க்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நான் சாரி ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. கியூபர்நெட்டிஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் சாரி ரொம்ப எனக்கே ட்ரோல் ஆகுது. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ இப்போ நம்ம கியூபர்நெட்டிஸ் நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கியூபர்நெட்டிஸ் நெட்வொர்க்கிங்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளஸ்டர் டிசைன் பண்ணும்போது, பேசிக் டிசைன் பண்ணும்போது எத்தனை மாஸ்டர் நோடு எத்தனை ஒர்க்கர் நோடுன்றது தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு மாஸ்டர் நோடு ஒரு ஒர்க்கர் நோடு இருக்கட்டும். ஓகே. இப்போ இது வந்துட்டு ஒரு மாஸ்டர் நோடுன்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டு ஒரு ஒர்க்கர் நோடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து ஒர்க்கர் நோடு. ஓகே. இப்போ இந்த மாஸ்டர் நோடுக்கு இப்போ என்னோட வீடியோ வந்துட்டு ஸ்லோவாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பீடு யூடியூப்பில் ஸ்பீட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீடை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு மாஸ்டர் நோடு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒர்க்கர் நோடு. இது ஒர்க்கர் நோடு. இப்போ நம்ம ரியல் டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மினிமம் இது ஒரு ஒர்க்கர் நோட்லாம் இருக்காது. தே வில் பி ஹேவிங் சம் 10 15 50 ஒர்க்கர் நோடு கூட இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ இந்த நோட்ஸுக்கு வந்துட்டு இந்த நோட்ஸ் இட் கேன் பி ஃபிசிக்கல் மிஷினாக இருக்கலாம், இது வந்துட்டு இல்லை ஒரு விர்ச்சுவல் மிஷினாக இருக்கலாம், இல்லை வந்து இது இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம், அதாவது க்ளவுட் சர்வரோட ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம். இந்த மூணு தான் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த நோடு டு நோட் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது? இந்த நோடு டு நோட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து நம்ம ஒரு ஐபி வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுவோம் ஒரு நெட்ஒர்க்குக்கு. இப்போ 192 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 192.168.1.0/24. அப்போ இந்த சப்நெட்ல இருந்து தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐபி வந்துட்டு அசைன் பண்ண போகிறோம். அப்போ அசைன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஐபி வந்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு 192, இப்போ இதுக்கு வந்துட்டு 192.168.1.1ன்னு வரும். ஒர்க்கர் நோடுக்கு 192.168.1.1.2ன்னு வரும். இதுக்கு 1.1, இதுக்கு வந்துட்டு 1.2. இப்போ இந்த ஐபி வந்துட்டு இது வந்துட்டு மேனுவல்.
ஓகே, இது வந்து மேனுவலாக நம்ம அசைன் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் வில் பி ஸ்டாட்டிக் ஐபி. இது இதோட ஐபி வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கர்னோட ஐபி. இப்போ ரெண்டாவது பாடோட ஐபிஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. இப்போ பாடோட ஐபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ இதுல மாஸ்டர் நோட்ல, இப்போ நம்மளுக்கு மாஸ்டர் நோட்லயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஐ சர்வர், இது ஹெச்சிடி, இது டேட்டா பேஸ் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலர் இருக்கு. அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு. இட் கோஸ் ஆன், த லிஸ்ட் கோஸ் ஆன். இப்போ இந்த பாடுகள்லாம் வந்துட்டு ஐபி வந்துட்டு எங்க இருந்து வருது? இப்போ இது மாஸ்டர் நோடுன்றதுனால வந்துட்டு பை டிஃபால்ட்டா இந்த சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கர் நோட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க்கர் நோட்ல ஒரு பாடு இருக்கும், இன்னொரு பாடு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பாடு வந்துட்டு we will be having n number of pods, P1, P2, P3, P4. இப்போ ஏபிஐ சர்வரும் ஒரு பாடு தான், ஹெச்சிடி சர்வரும் ஒரு பாடா தான் ரன் ஆகும். இது வந்துட்டு இந்த P1, P2, P3 வந்துட்டு இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் பாட். நம்ம என்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோமோ அந்த பாடு. அப்போ இதெல்லாம், இந்த பாடெல்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு அது அது அந்த ஐபி எங்க இருந்து வருது? இப்போ நோடோட கம்யூனிகேஷன் இப்போ நம்ம பார்த்ததுக்கு இந்த நோடோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த நெட்ஒர்க்ல இருந்து கம்யூனிகேட் ஆகும். அப்ப இந்த பாடோட ஐபிஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு கம்யூனிகேட் ஆகுது? ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து சிஎன்ஐ பிளகின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம். அந்த சிஎன்ஐ பிளகின் மூலியமா தான் வந்துட்டு இந்த பாடுக்கெல்லாம் வந்துட்டு சிஎன்ஐ பிளகின் CNI plugin is nothing but container network interface. Okay. ஓகே, ஸோ இந்த பிளகின் மூலியமா தான் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ஐபி வந்து பாட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ இப்போ நோடுக்கு வந்துட்டு மேனுவலாக நம்ம அசைன் பண்ணுற ஐபியும் பால்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சிஎன்ஐ பிளகின்ல இருந்து தான் வந்துட்டு ஐபிஸ் வந்துட்டு அசைன் ஆக போகுது. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு இப்போ இந்த ரேஞ்சு, இப்போ இது இப்போ சிஎன்ஐ பிளகின் வந்துட்டு இப்போ 172.10.1.0ன்ற சப்நெட் இருந்தது அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்துட்டு /12ன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்நெட்ல இருந்தது அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த P1க்கு வந்துட்டு ஐபி, இந்த பாடு 1க்கு வந்துட்டு 172.10.1.12 அப்படின்னு வரும். இதுக்கு 13, இதுக்கு 14, இதுக்கு 15. அப்போ இந்த பாடை வந்துட்டு நம்ம ரீபூட் பண்றோம் அப்படின்னா இந்த ஐபியும் வந்துட்டு ஃப்ளஷ் ஆயிட்டு இட் வில் கிரியேட் அ நியூ ஐபி. ஸோ அப்போ இந்த பாடோட ஐபி எல்லாம் வந்துட்டு டைனமிக் தான். சரி, இது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஓல்டன் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு சர்வர் ரூம்ல இல்ல ஒரு நார்மல் ஒரு ரூம்லயே வந்துட்டு 100 மிஷின் இருக்கு, 100 சர்வர் இருக்குன்னா அந்த 100 சர்வருக்கும் நம்ம வந்து மேனுவலாக ஐபி நம்ம செட் பண்ணுவோம் கிடையாது. அந்த 100 ஐபிக்கு நம்ம எப்படி செட் பண்ணுவோம்னா ஒரு டிஹெச்சிபி சர்வர்னு ஒன்று இருக்கும். டிஹெச்சிபியில் வந்துட்டு ஒரு பூல் ஆஃப் ஐபி இருக்கும், ஒரு சப்நெட் இருக்கும். அந்த சப்நெட்ல இருந்து தான் வந்து ஒரு சர்வருக்கும் வந்து ஐபி அசைன் ஆகும். எந்த ஒரு சர்வரும் வந்து ரீபூட் ஆச்சுனாலும் அது வந்து ஐபி வந்துட்டு டிஹெச்சிபி பூல்ல இருந்து புல் பண்ணிக்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே வந்துட்டு பாட்ஸுக்கெல்லாம் எப்படி ஐபி அசைன் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பாட்லேருந்து இன்னொரு பாட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னா இந்த சிஎன்ஐ பிளகின்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை வச்சு தான் வந்துட்டு இந்த பாட்ஸுக்கெல்லாம் ஐபி வருது. இது எல்லாத்துக்கும் நாங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் டெமோ காமிக்க தான் போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. முதல்ல வந்துட்டு ஹை லெவல் ஆர்கிடெக்சர் அது என்னன்றது புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது பாடோட இன்டர்ஃபேஸ், அதாவது பாடோட கம்யூனிகேஷன். என்னன்னா இப்போ நம்ம வந்து குபர்நெட்டிஸ் கிளஸ்டர் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த நோடு டு நோடு எப்படி கம்யூனிகேட் ஆகுது, பாடு டு பாடு எப்படி கம்யூனிகேட் ஆகுது, சர்வீசஸ்
சர்வீசஸ் அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்து எப்படி வந்துட்டு டேட்டாவை வந்து நம்மளுக்கு வெளியே கொண்டு எக்ஸ்போஸ் பண்ண போகுது, வெளியே கொண்டு போக போகுது. ஒரு கிளைண்ட் ஆக்சஸ் பண்றான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸை தான் ஹிட் பண்ணும். சர்வீஸை ஹிட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் வந்து பாடியை வந்துட்டு ஹிட் பண்ணும். ஸோ அப்போ அந்த சர்வீஸோட ஐபி எங்கிருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது, அது ரெண்டாவது. சாரி, அது வந்துட்டு மூணாவது. இப்போ சர்வீசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் பார்த்தோம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில். கிளஸ்டர் ஐபின்னு ஒரு சர்வீஸு, அப்புறம் வந்துட்டு நோடு போர்ட்டுன்னு ஒரு சர்வீஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்கும். இந்த லோட் பேலன்சர் வந்துட்டு பப்ளிக் ஃபேஸிங்காக இருக்கும். இந்த பப்ளிக் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால வந்துட்டு விச் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ஐபி. இந்த நோட் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த நோடோட அட்டாச் ஆயிருக்கும். ஐ மீன் அந்த சர்வீஸ்க்கு வந்துட்டு இந்த நோடோட ஐபியை கொடுப்போம். இந்த நோடோட ஐபியை கொடுத்துட்டு ஃபாலோட் பை தி பர்டிகுலர் போர்ட் நம்பர். இந்த கிளஸ்டர் ஐபியை மட்டும்தான் வந்துட்டு விச் இஸ் யூஸ்டு ஃபார் த இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த கிளஸ்டரோட ஐபி எந்த சர்வீஸ்ல இருந்து வருது, அது எங்க இந்த சப்நெட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 10.0.0.0 இந்த இந்த ஒரு சப்நெட்லேயும் வந்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது, இப்போ கிளஸ்டர் டிசைன் பண்ணும்போது மெயினாக நம்ம வந்துட்டு இது மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நோடோட சப்நெட். நோடோட சப்நெட் என்ன? ஓகே, நோடோட சப்நெட்டு நோடோட சப்நெட்டு, அடுத்தது வந்துட்டு பாடோட சப்நெட்டு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸோட சப்நெட். இந்த மூணு தான் நம்மளுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். நோட் சப்நெட்டு, பாட் சப்நெட்டு, சர்வீஸ் சப்நெட்டு. இப்போ நோட் சப்நெட் இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வரேன் நான். இப்போ நம்ம லேப் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கில்லர் கோடில் தான் நம்ம பண்ணுவோம் நம்ம. ஸோ ப்ரீவியஸ் லேப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கில்லர் கோடில் தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே தெளிவாக ஆகல அப்படின்னா வந்து வீடியோ ஒரு 2-3 வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியல அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் புரிய வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கே இஸ் ஈக்குவல் டு கியூப் சிடிஎல். ஓகே, ஸோ கே கெட்டு நோட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் நோட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த கிளஸ்டர்ல பார்த்தீங்கன்னா 2 நோடு இருக்கு. ஒன்று வந்துட்டு மாஸ்டர் நோடு, இன்னொன்று வந்து ஒர்க்கர் நோடு. இப்போ இதோட ஐபி பார்த்தீங்கன்னா 172.30.1.2, 132.30.2.2. இப்போ இது ரெண்டுமே ஒரே நெட்ஒர்க்ல இருக்கு. இது வந்துட்டு மேனுவலா அசைன் பண்ண ஐபி, அண்ட் ஆல்சோ இது வந்து சேஞ்ச் ஆகாது. இது தட் இஸ் விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் ஒன். இப்போ நோடோட ஐபி நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நோடோட சப்நெட் பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ நம்ம இதை எழுதலாம். என்னன்னா 172.30.1.0/24. ஓகே, இதுதான் வந்துட்டு பாடோட சப்நெட். சாரி, இது நோடோட சப்நெட். ரெண்டாவது பாடு. இப்போ பாடோட சப்நெட் எங்க இருந்து வருது? ஓகே, இப்போ இந்த பாடோட சப்நெட் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கே kubectl describe config map. ஓகே, -n எந்த நேம் ஸ்பேஸ் கியூப் சிஸ்டமோட நேம் ஸ்பேஸ்ல இருந்து ஐ நீட் டு கோயிங் டு கெட் தி கியூப் ப்ராக்ஸி. ஓகே, கியூப் ப்ராக்ஸி. ஸோ இதில் வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஃபைலாக இருக்கும் இது. ஓகே, இதை நான் இந்த ஃபுல் ஃபைலை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணலை. grep let's say subnetன்னு போட்டுக்கிறேன். -i subnet. -i subnet. ஓகே, let's say IP. இல்லை ஐ எம் சாரி, சிஐடிஆர்னு போடலாம். கிளாஸ்லெஸ் இதில் வரும். இங்கே பாருங்க, இந்த கியூ ப்ராக்ஸியில் தான் வந்துட்டு இந்த கியூ ப்ராக்ஸியோட கான்ஃபிக் மேப்பில் மென்ஷன் இருக்கு. இந்த கிளஸ்டரோட சிஐடிஆர் என்ன அப்படின்னா 192.0.0/16. இப்போ
நம்ம என்ன ஒரு புதுசா பாடம் வந்து நம்ம கிரியேட் பண்ணாலும் இல்லை எக்ஸிஸ்டிங் பாடம் வந்துட்டு ரன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்நெட்ல தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த சப்நெட்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்போ நோடோட சப்நெட் பார்த்தீங்க அப்படின்னா 172.30. சம்திங் அண்ட் பாடோட சப்நெட் பார்த்தீங்கன்னா 192.168. ஓகே, ஸோ இப்போ இந்த பாடு வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்துட்டு ஒரு பாடை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ இதில் வந்து 2 பாடை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ரெப்ளிகா வந்து இங்கே 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ கே கெட் பாட்ஸ் இப்போ ஓகே, இது ரெண்டுமே கிரியேட் ஆகுது. லெட் அஸ் வெயிட். ஓகே, இப்போ பாடோட இங்கே பாருங்க. இப்போ இந்த பாடை கிரியேட் பண்ண இந்த பாடோட ஐபி எங்கேருந்து அசைன் ஆகுது? 192.168 இந்த ரேஞ்சில் இருந்து தான் அசைன் ஆகுது, இந்த சப்நெட்ல இருந்து அசைன் ஆகுது. ஸோ அப்போ பாடோட ஐபி யார் டிசைன் பண்ற? இந்த கியூ ப்ராக்சில இருந்து வராது. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் தி சிஎன்ஐ பிளகின். இப்போ இதை நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்கணும்னாலும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். டீட்டெயில்டாகவும் வந்து பார்க்கணும்னாலும் இது பார்க்கலாம். இப்போ அதை நான் கிரப் பண்ணி எடுத்துட்டேன் நான். இதில் வந்துட்டு இங்கே பாருங்க, API version for the cube. Okay, so which is mentioned as it here. Okay, ஸோ இதுதான் நான் வந்துட்டு இப்போ மென்ஷன் பண்ணது. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா வந்துட்டு சர்வீஸ் சப்நெட். இந்த சர்வீஸ் சப்நெட் வந்துட்டு எங்கே இருக்குது? இப்போ நான் வந்து ஒரு சர்வீஸ் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கே கெட்டு எஸ்விசி. இப்போ வந்துட்டு பை டிஃபால்ட்டாக ஒரு சர்வீஸ் இருக்கு 10.96.0.1. இப்போ இந்த ஐபி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே இல்லை. இது 172, இது 192 இருக்கு, இது வந்து 10 இருக்கு. அப்போ இந்த சப்நெட் எங்க இருந்து வருது? அது பார்த்தோம்னா கே டிஸ்கிரைப் கான்ஃபிக் மேப் -n கியூப் சிஸ்டம். ஓகே, கியூப் சிஸ்டம் கியூப் ஏடிஎம் கான்ஃபிக் கிரப் -i சப்நெட்னு கொடுங்க. சூப்பர். இப்போ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கியூப் ஏடிஎம்மோட கான்ஃபிகரேஷன்லேயே வந்துட்டு அதோட இதில் டிஃபைன் ஆயிருக்கு பாடோட சப்நெட் என்ன, சர்வீஸோட சப்நெட் என்னன்ட்டு. இப்போ பாருங்க, சர்வீஸோட சப்நெட் 10.96.0.0.0./12. ஸோ அப்போ எந்த சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணாலும் அந்த சர்வீஸ் மூலமா எக்ஸ்போஸ் பண்ணாலும் அதோட இன்டர்னல் ஐபி வந்துட்டு இந்த சப்நெட்டில் தான் இருக்கும், அதாவது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுதான், இந்த 3 தான் நம்ம வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது நெட்ஒர்க்கிங்ன்ற போது வரும்போது. அஸ் அ பிரைமரி. செகண்டரி வந்து டிஎன்எஸ் இருக்கு. டிஎன்எஸ்க்கும் வந்துட்டு எங்கேருந்து அதோட ஒரு நேமுக்கும் வந்து எங்கே ஐபி அசைன் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து அசைன் ஆகும். இப்போ நோடோட சப்நெட்டு, பாடோட சப்நெட்டு, சர்வீஸோட சப்நெட்டை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கே கெட்டு பாட்ஸ் -a. இப்போ நான் எல்லா நேம் ஸ்பேஸ்ல இருந்தும் நான் வந்துட்டு எடுக்கிறேன் நான் பாட்ஸை. இப்போ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஐம் சாரி, ஒரு நிமிஷம், நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன், அப்போதான் கிளியரா தெரியும். -o வைடு. இப்போ இங்கே பாருங்க, இப்போ இது எல்லா நேம் ஸ்பேஸ்ல இருக்கிறையும் பாடு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த என்ஜினிக்ஸ் பாடு வந்துட்டு இது வந்துட்டு 192, இது வந்து சிஎன்ஐ பிளகின்ல இருந்து வந்திருக்கு இந்த ஐபி. இப்போ இந்த கேலிக்கோ இதுதான் வந்து சிஎன்ஐ கேலிக்கோ கியூப் கண்ட்ரோல். இதை பாருங்க, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஐபிஏ அசைன் பண்ணுச்சு. ஸோ அதோட ஐபியும் பார்த்தீங்கன்னா 192.168.0.2 எந்த நோட்ல ரெண்டாவது கண்ட்ரோல் பிளேன்ல. இப்போ ஒரு பாடும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்எஸ்ன்ற ஒரு டிஎன்எஸ் பாடு வந்துட்டு 192.168 தான் ரன் ஆகுது. ஏன்னா வந்து இந்த டிஎன்எஸோட ஐபி வந்துட்டு சிஎன்ஐ பிளக்கின்ல இருந்து தான் வந்துட்டு எடுத்திருக்கு. இப்போ அதே மாதிரி கியூப் ஏபிஐ சர்வர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ட்ரோல் பிளேன்ல ரன் ஆகுது 1.2. ஓகே, ஒரு ப்ராக்ஸி வந்துட்டு நோட் 1ல ரன் ஆகுது, இன்னொரு ப்ராக்ஸி வந்துட்டு கண்ட்ரோல் பிளேன்ல ரன் ஆகுது 1.2, இன்னொன்று வந்துட்டு 2.2. ஸோ இப்படிதான் நம்ம வந்துட்டு பேசிக்காக நெட்ஒர்க்கிங்கோட ஐபிஎஸ் சிஸ்டம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், கிளஸ்டரோட டிசைன் பண்ணுறோம் வந்துட்டு அப்படின்னா.
ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹை லெவலில். லோ லெவலில் வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஓகே, லோ லெவலில் நம்ம வந்துட்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு ஒரு கிளஸ்டர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு பேசிக்காக வந்துட்டு ஒரு கிளஸ்டர் வந்து டிசைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணி வந்துட்டு காமிக்க போகிறேன். அது வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு க்ளவுட் சர்வீஸில் தான் நான் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த க்ளவுட் சர்வீஸில் பண்ணால் தான் நீங்களும் வந்துட்டு அதை திருப்பி ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஏன்னா நான் என் லோக்கல் மிஷினில் வந்துட்டு இப்போ நான் மினி கியூப்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணலாம். பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை நான் என்ன தான் டிஸ்கிரைப் பண்ணி உங்ககிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது வேறு எதனா எரர் வரும். ஸோ காமனாக வந்து எதனா ஒரு க்ளவுட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு யார் வேணாலும் இப்போ டிஸ்கஸ் பண்ணி ஈஸியாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒன்று நம்ம கிளஸ்டரை வந்துட்டு நம்ம க்ளவுட் சர்வீஸில் எதுவும் வந்து நம்ம டிசைன் பண்ண வேணால் ஏற்கனவே அவன் பண்ணி வச்சுருப்பான். பட் ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு சர்வீஸை நம்ம டெப்ளாய் பண்ணுறோன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக கிளஸ்டரோட ஃபுல் டிசைன், இது வந்து நெட்வொர்க்கிங் மட்டும்தான் பார்த்தோம் இந்த 7th வீடியோவில். நெக்ஸ்ட் 8th வீடியோவில் கிளஸ்டரோட ஃபுல் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஓகே, இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பி வீடியோ ஒரு 2-3 வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். ஆனால் டேரெக்டாக 7வது வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்கு பண்ணுறோன்றது புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த 6 வீடியோ இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நான். இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அதை வந்துட்டு ஐ வில் இன்டேக் இட். ஓகே, ஸோ அன்டில் தென் பாய்.